ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஸ்பைடர் மேனுக்கும் சண்டை யார் ஜெயிப்பான்னு தான் பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஹியூமன்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேப்டன் அமெரிக்காவோட ஃபீட்ஸை பற்றி பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது ஹெலிகாப்டர் இழுக்கிறது தான். அதுக்கப்புறம் அவரோட ஸ்பீடை பற்றி சொன்னோம்னா கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸில் இருக்க பாதி பேரோட ஸ்பீடு அவரோட ஸ்பீடுக்கே மேட்ச் பண்ணுறது தான் இங்கே வரும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக சிவில் வார் படத்தில் சைபரியாவில் அயன்மேன் கூட சண்டை போட போகுது. அயன்மேனோட காலையே பிடிச்சி எழுதிருப்பாங்க. அயன்மேனோட கால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது அவர் பறக்கிற ஃபாஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை பிடிச்சி அவர் இழுத்துருக்காங்க. ஒரு 10 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பார். இதெல்லாம் விட அவரோட பேட்டில் ஐக்யூ பற்றி சொன்னால் அவரோட பேட்டில் ஐக்யூ ரொம்ப அதிகம். எப்பேற்பட்ட இனிமையாக இருந்தாலும் பேட்டில் ஐக்யூ யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிடுவார். இந்த சைடு பீட்டர் பார்க்கர் கிட்ட வந்தால் 17 வயசு ஹைஸ்கூல் படிக்கிற பையன்தான் இவன் வந்து ரொம்ப சைல்டிஷாக இருந்தாலும் இவரோட ஃபீட் ஸ்ட்ரென்த்தெல்லாம் பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே புல்லடிக்கிற வகையில் தான் இருக்கும். ஏன்னா ஷிப்பையே பிரிஞ்சிருந்த ஷிப்பை பிடிச்சி இழுப்பார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் வல்ச்சர் கூட ஏரோப்ளேனில் சண்டை போடும் போது ஏரோப்ளேனோட டைரக்ஷனே வெப்பை விட்டு மாற்றிருப்பார். ஸோ ஏரோப்ளேன் ஷிப்பே இழுக்கிறதுனா அவரோட ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும். ஸ்பீடு சைடு வந்ததுன்னா இவர் ரொம்ப ஃபாஸ்ட்டானவருங்க. யார் சொல்லணும்னா ஸ்பைடர் மேனுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட்டானவர். அது ஒரு ஏஜென்ட்டாக இந்த பிளாக் வீடோவை விட இந்த சின்ன பையன் ஃபாஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. இது இவரோட ஸ்பீடை பிடிக்குது. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷனை பற்றி பார்க்கலாம். கேப்டன் அமெரிக்கா ஸ்பைடர் மேன் ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான சூப்பர் ஹியூமன்ஸ் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஃபேக்டர்ஸை வச்சு கேப்டன் அமெரிக்காவுக்கு தான் வின்னர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சோல்ஜர். அது மட்டும் இல்லை, ஃபேக்டர்ஸ் மாதிரி போனால் ஸ்பைடர் மேன் கூட ஜெயிக்கிற மாதிரி வரலாம். ஆனால் இது மூவிஸில் யார் பவர்ஃபுல்னு தான் காட்டினாங்க. அது பீட்டர் பார்க்கருக்கு தான் கொஞ்சம் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.